அக்ஷய், சூரியன், முனியப்பன், நவநாத், டெல்லி மகாராஷ்டிரா வரைக்கும் முனியப்பன்னா தமிழ்நாடு, முனியாண்டினா தமிழ்நாடு, நவநாத்னா சிறிடியிலேருந்து நெல்லை மாவட்டத்துக்கு முனியாண்டி முக்கால் சாத்தியம். இது சிறிடினா டெல்லியிலேருந்து மும்பை வரைக்கும் நவநாத்னா அவனுங்களுக்கு தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த மாவட்டம், மாநிலம், நாடு முக்கால் சாத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. போட்டாச்சு கணக்கு. செத்த பேய் பேப்பர் அங்கே எல்லாம் எரிச்சு டெல்லியிலேருந்து இப்போ இப்போ எரிய விடுவார் கடவுள். நிதியமைச்சர், ஆளுநர், பிரதமர், பூரா மந்திரி, முதலமைச்சர் எல்லாம் ஆக்கங்கட்ட கூவே எரிய விடுவார். இப்போ அவன் உடம்பு எரிய விடுவார். பேப்பர்னு போகிறானா, அந்த பேப்பர் வாயில் நாக்கில் வந்துச்சுன்னா நாக்கில் பூரா 7 நாட்டு சனியை உட்கார வச்சுட்டார். 7 நாட்டு சனி பெண்ணுக்கு ஆணுக்கு ரெண்டு பேருமே ஒவ்வொரு நாக்கில் உட்காருவாங்க. அப்போ ஆணுக்கு பெண்ணுக்கும் அடி விழும், பெண்ணுக்கு ஆண் இப்படி மாற்றி அடி விழையில் அப்படியே பூமிக்கு ரத்தமாக பலியாகி போகும். இப்போ கூடுதலாக நடக்கும். இப்போ 4 வீலர் 2 வீலர் தூக்கிட்டு போகிறவன் கூடிய சீக்கிரம் நடக்கும். அரசியல்வாதி குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கிறவனும் அவனுக்கும் நடக்காதில்ல நடக்கும். இப்போ அடி விழும், பயங்கரமான அடி விழும். பூரா கெட்டாக அந்த பேப்பரை வச்சு விளாட்றவனும் அடி மேலே அடி விழும். பொத்திப்போ ஆதார் கார்டு ரேஷன் செக் பண்ணல. நான் 100 பஸ்ஸு விட்ருக்கேன், லாரி விட்ருக்கேன். விவசாயத்தை அழித்து நான் மில்லு தொழிற்சாலை கட்டியிருக்கோம்னு வாயில் வந்துருச்சு அப்படின்னா நாக்கையும் உயிர் தடத்தையும் வெட்டி விட்டுருவாங்க. அதையும் பார்த்துக்கோ. தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்காத ஈஸ்வரன் பரமசிவன் 7 ஜென்மமாக நான் தண்டனை கொடுக்கல. பூமியை இந்த ஜென்மத்தில் அழித்து வச்சுட்டான். விவசாயத்தை பூரா அழித்து கண்ணீர் வடிக்கி பூரா கட்டடமாக போட்டு கீழே பூரா ஃப்ளாட் அடிச்சிட்டான். ஃப்ளாட் அடித்து பூரா மண்ணுங்கின்னு கல்லுமா அடித்து ஃப்ளாட் அடித்து பூரா பூமி கண்ணீர் வடிக்கி அப்படின்னு கணக்கு அவனே சொல்லிட்டான். ஆனால் ஆதார் கார்டு ரேஷனில் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதையும் பார்த்துக்கோங்கடா, புரிஞ்சுக்கோங்கடா. எங்கள் ஈஸ்வரன் போட்ட கணக்கு தப்பாது. அதையும் பார்த்துக்கோ. கம்பி கட்ட போகிறேன், நான் கட்டட பில்டிங்கு போகிறேன், நான் 10 பேர்த்துக்கு அங்கே போய் மேய்க்க போகிறேன், கட்டட வேலைக்கு நான் 10-50 பேர்த்த வச்சு மேய்க்கங்கிற வார்த்தை நாக்கில் வந்துருச்சு அப்படின்னா நாக்கை செரட்டுன்னு வெட்டிடுவான். வானர படைகள் ஹிந்தி, இங்கிலீஷ், உருது, தமிழ் எல்லாமே பேசுவான். பிடிக்கிற புடியில் அடிக்கிற அடியில் துவைச்சி போடுவாங்க. பார்த்துக்கோ. கணக்கு கைலாசம் தான் போவோம், வேறு எங்கேயும் போகாது. கைலாசம் தான் கணக்கு போவோம். அந்த கணக்கை தான் பார்ப்பான். ஐயா என்ன போட்டிருக்காரு, காலையில் டைம் கணக்கு போட்டார், இப்போ வந்து லேசாக விட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி கணக்கு ஏகப்பட்ட கணக்கு போட்டிருக்காரு, லேசாக போட்டிருக்காரு. அந்த நேரம் தோண்டி எடுக்க நேரம் தான் அப்போ வரும். வர்றையில் ஜங்கின்னு காலை 2 பிளந்து உட்காந்துருப்பான். 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் வியாபாரம் பார்க்குறான். காலை 2 போன குட்டுப்புல லத்தி எதுக்கு போட்டிருக்காரு. அந்த அடி தருமடி எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுப்பாங்க. கொடுத்து லாரியில் தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி செண்டா போடுவாங்க. உனக்கு நோய் இருந்தாலும் சரி, எந்த மயிராக இருந்தாலும் சரி, அங்கேயே போனாலும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவான். உன் வீடு எங்கே இருக்குது, தூக்கி எரிய, அங்கே ஒப்பாரி வச்சு அழுவு. அந்த மாதிரி தான் வரும். பேப்பர் வச்சு அழிக்காதீங்கடா, பொத்தி போடா. அவன் அரசியல்வாதி அழிக்க பிறந்தவன். இந்த ஜென்மத்தில் எல்லா காமுட்டா குய்மனு பூரா அழிக்க பிறந்தவன். டெல்லி டு தமிழ்நாடு எல்லா நாட்டிலையும் கச்சா எண்ணெய் வராது, டீசல் பெட்ரோல் வராது. அதை வச்சு தான் அழிச்சிட்டான். அதை க்ளோஸ் பண்ணிடுவார் கடவுள். அந்த நாடு எல்லா நாடுமே இப்போ ஒன்றுக்கு போய் ஏற்றி விடுவார். ஒருத்தன் அடித்து சாவுடா, பூமி எப்படி பாழாக்குன, அது மாதிரி நீயே அடித்து சாவுடா. அந்த கணக்கில் தான் வெளிநாடை பூரா முடிப்பார். முக்கால் சத்தியம்.